வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பெங்கல் புயல் ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறது இந்த தாக்கத்தினால சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அது ஒரு புள்ளியில் அப்படியே மாறி புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போவும் பிரச்சனை சீரியஸாக போய்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். எந்த புள்ளியில் இது மாறுச்சு அப்படிங்கிறது, இந்த விஷயம் எதனால் மாறுச்சு, இந்த பிரச்சனை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்க. அதாவது சென்னை தப்பிச்சது அப்படிங்கிறது இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்வு தான் பேசிக்காக. அதே இது இந்த மாதிரி புயல் உருவாகுவது, இது வேறு இடத்துக்கு போக்கு காட்டுவது, கடந்த காலங்களில் இல்லாதவருக்கு மாறி வருது இல்லையா, அது செயற்கையாக இருக்கக்கூடிய நிகழ்வு. செயற்கையாக இருக்கக்கூடிய நிகழ்வு நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம மனித சமூகம் அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக இன்றைக்கு பூமி சூடாகி கொண்டு வருகிறது. குளோபல் வார்மிங் எழுதிருக்கல, இந்த குளோபல் வார்மிங் இன்டியூஸ்டு கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா, இது நாள் வரைக்கும் ஒரு சமநிலையில் இருந்த ஒரு வெதர் பேட்டர்னை கண்ணா பின்னாடி மாற்றி அமைச்சிருக்கு. ஸோ அப்போ இன்றைக்கி மான்சூன்னா முன்னாடி இப்படி தான் இருக்கும், ஒரு புயல் உருவாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும், அது இப்படி தான் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது கடந்த காலங்களில் ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு தான், அக்யூரேசி ரேட் இல்லை. இன்றைக்கி அது இன்னும் மோர் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான். சென்னை தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறதை தாண்டி அதாவது சென்னைக்கு இது மையம் கொள்ளலை அப்படிங்கிறத நம்ம இயல்பாக புரியுங்க. அதன் அர்த்தம் அப்படிங்கிறது சென்னைக்கு இனிமேல் வராதுங்கிறதுல அர்த்தத்தில். ஆனால் என்னென்னா, உள் மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. நம்ம சென்னை இப்போ தாக்கலை, பாதிப்படையிலன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படுறதுங்கிறது தான், இல்லை மற்றவங்க அதிகமாக இது பண்ணிக்கான்னு பார்க்கும்போது நமக்கு அதையும் ஈக்குவலாக தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு தேவை. ஒரு பிராந்தியத்துக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் பல பிராந்தியங்கள் பல்வேறு விதமான பாதிப்பை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறது. மெயினாக என்னென்னா, இந்த சைக்ளோனுடைய இன்டென்சிட்டி நமக்கு இருக்கலாம், அது கணிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு காலகட்டம். இது ஆக்சுவலாக என்னோட பேத்வே என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பிரச்சனை. அப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஃபார் மெட்ரோலஜிக்கல், ட்ராபிக்கல் மெட்ரோலஜிக்கல் இன்ஸ்டியூட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சில ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க. அப்போ கடந்த காலத்தில் ஒக்கி புயலாக இருக்கட்டும், ஃபானி புயலாக இருக்கட்டும், ஆம்பன் புயல், இந்த இந்த சூப்பர் சைக்ளோன்ஸை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சூப்பர் சைக்ளோனோட இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகரித்திருக்கு. அதாவது கடலுடைய தட்பவெப்ப நிலை அப்படிங்கிறது அது உயர்வுகின்ற போது இதனுடைய மாற்றம் அதிபயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்திய பெருங்கடங்களுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஏறத்தாழ 28 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. ஒரு புயல் உருவாகணும்னா 26.2 டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதும். அப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு இன்சிடென்ட் ரெடியாக இருக்குது. அப்புறம் அதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் இருக்குது இல்லைங்களா, ஏறத்தாழ 8 நாட்கள் அது இருக்குது. இந்த 8 நாட்கள் கடலுக்குள்ளே மையம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்களா, இது கடந்த காலங்களில் அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த பேரியர் லேயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது அதிகரிச்சு. இது நியூ ஃபினாமினா முடிக்கிறாங்க. அது புயலாக மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த டைம் பீரியட் அந்த டைமுங்கிறது ரொம்ப அது டேஞ்சர் ஆகிடும். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு அதிக மாய்ச்சர்ஸ் அதை எடுத்துக்கிங்களா, அதிகமான நீரை உள்வாங்கிக்கலாம். இப்போ பாண்டிச்சேரியில் 46 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால், விழுப்புரத்தில் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். இது வரைக்கும் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியிலே கிடையாத அளவுக்கு அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ரெக்கார்டட் நடந்திருக்கு இல்லைங்களா. அப்போ இவ்வளோமான அதிகமான தண்ணியை கொட்டுது இல்லைங்களா. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவ்வளோ காலம் அது உள்ள மையம் கண்டிருக்குன்னா அந்த அளவுக்கு வேப்பர்ஸ் அது உள் வாங்கிட்டே இருக்குன்னு இருக்கு, அவ்வளோ கண்டென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு இருக்கும், அது சாப்பிட்டுட்டே இருக்குது, கொண்டு இங்கே கொட்டுறதுக்கு தயாராக இருக்குது. அப்போ இந்த 4-8 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த தன்மை இருக்குங்களா, இது புதிய ஒரு ஃபினாமினா அப்படிங்கிறாங்க. புயல் இப்படி ஒரு புதிய ஒரு மாற்றம் அடைகிறது. அதனால தான் இது அதாவது என்னென்னா, ஒரு புயல் உருவாகுவதற்கான ஒரு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு டிப்ரெஷன் உருவாகும். ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, கடல் சூடாகணும் இல்லைங்களா. பேசிக்காக கடல் சூடாக இருக்கும்போது எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகணுன்னே மேலே ஒரு அட்மாஸ்பியரிக் அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தாழ்வு மண்டலமாக உருவாகின்றது. இந்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது எப்படின்னா, அது மேலே போகக்கூடிய இந்த எவாப்ரேட்டடான விஷயம் கண்டென்ஸ் ஆகுது, அது மேகக்கூட்டங்களாக ஆகுது. அதுதான் நம்ம டிப்ரெஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது டீப் டிப்ரெஷன் ஆகுது. அடுத்த நிலைக்கு கொஞ்சம் அப்படியே பரவலாகிறது. அதுக்கு அடுத்த நிலை அப்படிங்கிறது சைக்ளோன், சூப்பர் சைக்ளோன். இது சூப்பர் சைக்ளோனாக மாறல, சைக்ளோனாக மாறுது. அப்போ ஒரு டிப்ரெஷன் உருவாகி அது சைக்ளோனாக மாறுவதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட 8 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு எடுத்துக்கிடுது.
இப்போ இவ்வளோ லாங்கஸ்ட் பீரியட் எடுத்துக்கல. இந்த மாதிரி தன்மை அப்படிங்கிறது சமீப காலத்தில் உருவாகி கொண்டு வருகிறது. அப்போ இது வந்து நமக்கு கூடுதலான அவர். இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, மெட்ராலஜிக்கல் அந்த ட்ராபிக்கல் வந்து இன்ஸ்டியூட் அவங்க சொல்கிறாங்கன்னா, காற்றில் இருக்கக்கூடிய மாசுவும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கிறாங்க. ஏரசோல்ஸ்னு சொல்கிறாங்களா, இந்த காற்று மாசு, இந்த துகள்கள்லாம் அதிகமான இந்த துகள்கள் எல்லாமே ஓட இந்த இன்டென்சிட்டியை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிறாங்க. ஒரு புயல் இயற்கையாக உருவாக வேண்டும் என்றால் 3 அமைப்பு முறைகளோடு சேர்ந்து செயல்படுகின்றது. அது வந்துட்டு நிலம், நீர், ஆகாயம், இந்த 3 சேர்ந்து வந்து செயல்படுது இல்லைங்களா. இந்த காற்று என்ன மாதிரி இருக்குது, கடல் எந்த மாதிரி இருக்குது, நிலம் என்ன மாதிரி இருக்குது, இந்த 3 சேர்ந்து தான் இந்த நிகழ்த்துது. இப்போ இந்த 3 இடத்துலையுமே ஹியூமன் இண்டஸ்ட்ரி சேஞ்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ அது சைக்ளோனையும் பாதிக்குது. கடலோட தட்பவெப்பத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தி வச்சுருக்கோம், ஸோ அது அதிகமான ஒரு பதிவு இருக்குது. காற்றினுடைய தன்மை மாசுபடுத்தி வச்சுருக்கோம், அதுவும் இதாக இருக்குது. லேண்டினுடைய தன்மை மாற்றி அமைச்சு வச்சுருக்கோம், அதுவும் ஒரு மாறுதலை உண்டாக்குது. அப்போ இவை 3ம் சேர்ந்து நமக்கு அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டு வருகிறது. ரைட், ஓகே. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றி ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து என்னென்னா, என்னோட கேள்வி என்ன, இப்போ டிசம்பர் 1 வீக்கில், அதாவது டிசம்பர் 1 டேயில் நடந்த இந்த பிரச்சனை, இந்த மாதம் ஃபுல்லாக வேறு எதுவும் சிக்கல்கள் இருக்கா, இது போன்ற அடுத்தடுத்த சிக்கல்கள் இருக்கா, அல்லது அவ்வளோதானா, இந்த ஆண்டுக்கான சிக்கல்ங்கிறது முடிஞ்சிருச்சா, அப்படி எப்படி பார்க்கலாம்? நமக்கு இன்னும் மான்சூன் முடியல. ஓகே, சரி, நீங்கள் வந்து இந்த டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படிங்கிறது நமக்கு மான்சூன் பீரியட் அப்படிங்கிறது. இதை நீங்கள் இன்னும் கோரிலேட்டிவாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தமிழ் மாதங்கள் தடிப்பில் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அக்டோபர் 15 வரைக்கும் புரட்டாசி வருது இல்லை, புரட்டாசி வெயில் அப்படின்னு நமக்கு எப்படி இருந்துச்சுன்னு யோசிப்பாருங்க. புரட்டாசி கடைசி வரை கூட நமக்கு 39 டிகிரி செல்சியஸ் சென்னையில் ரெக்கார்டாக இருக்குது. ரெக்கார்டர் ஹிஸ்ட்ரியில் புரட்டாசி மாதம் நமக்கு அவ்வளோ இருக்காது, ஆனால் அது வந்துட்டு அவ்வளோ தூரம் இருக்குது. அப்போ வெயில் அதிகமாக இருக்குது. அப்போ 10 மந்த்ஸ் நம்ம அதிகமான வெயிலை பார்த்துட்டு வரோம். அது முடிஞ்சு, புரட்டாசி முடிஞ்சு நமக்கு ஐப்பசி மழை வரணும். ஐப்பசி மழை எப்படிங்கிறது இருக்குன்னா, அது வந்து அடமழை, லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கார்த்திகை மழை வந்துட்டு நமக்கு வந்து கனமழையை வந்து கொண்டு வரும். இது இயல்பாக இருக்கக்கூடிய. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்கழி வந்து குளிர் வரணும். இந்த தான் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நடக்க வேண்டியது. இது ஏன் நான் வந்து தமிழ் சீசனோட வந்து கோரிலேட் பண்ணி சொல்கிறேன்னா, லாஸ்ட் ஒரு 1000 of years நாம் இதை தான் அவதானிச்சு நம்ம நிறைய சொல்லாடல்கள் இருக்குது. அப்போ அந்த வெதரை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இதான் வந்து ஈஸியாக, நீங்கள் வெஸ்டர்னைஸாக இது பார்க்காம நம்ம தமிழ் மரபு சார்ந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஒரு பதிவுகள் இருக்குது. அப்போ ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க. அப்போ ஆடி ஒரு கரெக்டாக உங்களுக்கு விதைக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆடி மாத காற்று எப்படி இருக்கும், பங்குனி வெயில் பல்லு வலிக்குது, இந்த மாதிரி நிறைய சொல்லாடல்கள்லாம் இருக்குங்களா. அப்போ அந்த சீசனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க. நமக்கு டிசம்பர் 15 வரைக்கும் மழை இருக்கும், அதுதான் மான்சூனுக்கான பீரியட். அதற்கு பின்பாக அது வந்து குளிர்காலமாகும். ஸோ தட் அதோட கம்ப்ளீட் நிடுமாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. குளிரும் இருக்கும். இப்போ கார்த்திகை மாதம் உங்களுக்கு குளிரும் இருக்கும், மழையும் இருக்கும். மார்கழியில் வந்து உங்களுக்கு குளிர் அதிகமாக இருக்கும், மழை கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்துட்டு போகணும். தை மாதம் நமக்கு வந்து அடுத்து வந்து அறுவடைக்கு ரெடி ஆகும்போது நமக்கு அடுத்து சம்மருங்கிறது ஆரம்பிக்கணும். இதுதான் நம்மளுடைய சைக்கிள். இப்போ இந்த சைக்கிள் பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. குளிரும் அதிகமாகிட்டு இருக்கு, பனி மூட்டங்களும். இப்போ இந்த நவம்பர் குளிர் எவ்வளோ தான் பார்க்குறீங்க நீங்கள். போன நவம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பரில் இருக்க வேண்டிய குளிரே நவம்பரில் நமக்கு இருக்குது. அப்போ டிசம்பர் குளிர் எப்படி இருக்குங்கிறத யோசித்து பாருங்கள். மார்கழி குளிர் அப்போ இன்னும் கடுமையாக இருக்கும். கார்த்திகை குளிரே நமக்கு எப்படி இருக்குன்னா மார்கழி குளிர் நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அதே போல் புரட்டாசி வெயில் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. குறைய வேண்டிய காரணத்து அப்போ வெயில் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு மழை காலமாக இருக்கக்கூடிய ஐப்பசியுமே நமக்கு அது அதிகமாக இருக்குது. அப்போ மழை பொழிவும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, காற்றும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, புயலும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, குளிரும் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டிசம்பர் 15 அப்படிங்கிறத விட மழை நின்றுமா அப்படின்னா இல்லை, கிராஜுவலாக அது வந்து நிற்கும். அதற்கு பின்பாக குளிர் அதிகமாக இருக்கும். குளிருடைய பீரியடு வந்து நமக்கு பிப்ரவரி வரைக்கும் போகலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெயில் அதோடைய உச்சத்தை வந்துட்டு காட்டும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த வருங்காலத்தில் இருக்கும். ரைட் சார். இப்போ வந்து இதில் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த 2015 இது மாதிரியான ஒரு அதிதீவிர மழை, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். சென்னையில் தான் அது ஆரம்பிச்சுங்கிறத பார்த்தோம். சென்னை போன்ற நகரங்கள் வந்து இந்த நகர கட்டமைப்பில் பல தவறுகள் செஞ்சுருக்காங்க, பெரிய குளறுபடிகள் இருக்குது. அதன் காரணமாக வந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக, அதாவது சென்னை, அதாவது நகரம், பெரிய பெரிய மெட்ரோ சிட்டியே இந்த மழை தாக்கினா கூட அது இல்லாமல் மற்ற சிறு மாவட்டங்கள், சிறு கிராமங்கள் உள்ளிட்ட சிறு மலைப்பிரதேசங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து இந்த மழையும் வெள்ளம் தாக்குது. அங்கே பாதிப்பு இதை விட நகரங்களை சந்திக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஊரே அழிஞ்சு போகக்கூடியதெல்லாம் வந்து சமீபத்தில் வயநாட்டில் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான பிரச்சனை ரொம்ப சீரியஸான விஷயம். அதாவது நகரத்தை தாண்டி பல பகுதிகளில் கிராமப்புறங்களில் கூட இந்த பிரச்சனை நடக்குதுன்னா அப்போ எங்கே தப்பு நடக்குது? அங்கெல்லாம் வந்து கட்டமைப்பு சரியாக தான் இருக்குது. கட்டமைப்பு சரியாக இருக்கிற இடத்துல எப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்க? இந்த பிரச்சனை எப்படி புரிஞ்சுக்கலாம்? கட்டமைப்பு சரியாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட் ஒரு 100 வருடங்களாக 100 வருடங்களுக்கு முன்பாக என்ன ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை ஆன்டிசிபேட் பண்ணி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிகழக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது என்னென்னா, கடந்த 200 வருடங்களில் நாம் பார்த்திராத புதிய நிகழ்வுகளே வந்து பார்க்குறோம். அப்போ இதுக்கு எந்த விதமான கட்டுமானங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் கொஸ்டின். ஏன்னா
150 இயர்ஸ்க்கு முன்னாடி பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 14 டிகிரி செல்சியஸ் குளோபல் ஆவரேஜ் நான் சொல்கிறேன். இப்போ வந்து அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15.2 டிகிரி செல்சியஸ் 1.2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ்ட். அப்போ இந்த ஒட்டுமொத்த பூமியினுடைய குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது சாதாரண விஷயங்கள. அப்போ எந்த இடத்துலையும் மழைப்பொழிவு இருக்கலாம், எந்த இடத்துலையும் பனி இருக்கலாம், எந்த இடத்துலையும் புயல் இருக்கலாங்கிற ஆபத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் உள்கட்டமைப்பு வசதிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் அரசு எதுவும் நடவடிக்கை பண்ணி ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுது. மற்ற உள் மாவட்டங்களில் அது கிடையாது, ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே மழை போன வருஷம் தானே பார்த்தோம், தூத்துக்குடிக்கு வந்துட்டு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க, விருதுநகருக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. இங்கே எப்படி ரெட் அலர்ட்ங்கிறது அவங்க புதிய விஷயமா இருந்துச்சுங்களா. அப்போ அந்த நியூ நார்மல்ஸ் அதான் பண்ணுது. மழை பொழிவே இல்லாத இடங்களில் ரெட் அலர்ட். விருதுநகர் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இடம், அங்கே வந்து ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்க ஆன்டிசிபேட் பண்ணல. அப்போ அவங்களுக்கு இந்த தயார் நிலை அப்படிங்கிறது இருக்கலாம். உள்கட்டமைப்பு பிரச்சனை. ரெண்டாவது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 3 மணி நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு 50 சென்டிமீட்டர்னா எப்படி தாங்க முடியும்? அந்த ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் இருக்கலாம், அதை நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும். பாண்டிச்சேரி அதானே எதிர்கொள்ளுது. குறுகிய காலகட்டத்தில் அதிகமான மழைப்பொழிவு, ஷார்ட் டேர்மில் வந்துட்டு ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறதுல ஐரோப்பிய நாடுகளே தத்தளிக்கிறாங்க. அவங்க வந்து ஏன்னா அவங்களோட கட்டுமானம் அப்படிங்கிறது குளிர் பிரதேசங்கிறதுனால அவங்க பேசிக்காக அவங்க அந்த குளிர் பிரதேசத்துக்கு மாதிரி கட்டுமானங்களை வச்சுட்டு எப்படி நம்மளை ஹீட்டாக வச்சுக்கலாம் அதுக்கான இதுதான் அவங்க வந்து சிந்திக்கிறாங்க. ஸோ ஹீட் ஜோனாக அது வந்து மாற்றி வைக்கிறது. ஆனால் இப்போ அங்கே வெயில் பயங்கரமாக இருக்குது, ரன்வே உருகி ஓடுது. அப்போ அவங்களோட கட்டுமானங்கள் எல்லாமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதே மாதிரி தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ட்ராபிக்கல் ரீஜனில் நம்ம ரீஜன் இப்படி தான் இருக்கும், வெயில் இதுதான் இருக்கும், மழை இப்படி தான் இருக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட கட்டுமானங்கள் அது உடையுது. நம்பர் 1. ரெண்டாவது, நம்மளோட பியூரோக்ரசி இதுக்கு தயார் நிலையில் இல்லை. ஏன்னா உள் மாவட்டங்கள்லாம் அவங்களுக்குலாம் இதெல்லாம் பெரிய இல்லை, என்னைக்காச்சும் ஒரு நாள் மழை வரும் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அந்த போதிய தயாரிப்பு நிலை இல்லாமல் இருக்கா. மூன்றாவது, தலைநகருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது பிற மாவட்டங்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது சென்னையில் வந்துட்டு இதோட கொஞ்சம் 10 சென்டிமீட்டர் மழை, 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அது 20 ஆயிருந்துச்சுன்னா பெரிய தத்தளிச்சிருக்கும். சென்னையில் ஒரு அர்பன் ஃப்ளட்டிங் நடந்தால் அது எப்படி ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்க. இன்றைக்கி பாண்டிச்சேரி இதே மாதிரி தான் மிதக்குது, விழுப்புரமும் இதே தான் மிதக்குது. மக்கள் உள்ளே போக முடியல, வெளியே வர முடியல. சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவதுக்கு இப்போ கடுமையான இருக்குது, ரயில் இருக்குது, போக்குவரத்து அப்படின்னு சம்பித்து போயிருக்கு, இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறதுங்களா. ஆனால் இது மற்ற இடத்த சென்னையில் நடந்த எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணியிருக்குமா அப்படிங்கிற அந்த டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்னென்னா இன்னைக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக்ஸை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கான கட்டுமானங்கள் எங்கேயும் இல்லை. அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கட்டுமானங்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த யதார்த்தத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம we are most vulnerable to climate extremities அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாறுதல் எப்படி கொண்டு வருவது. அப்போ எந்த பகுதியாக இருந்தாலும் மழைப்பொழிவு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி பண்ண வேண்டும்? ஃபஸ்ட்டு ஏர்லி வார்னிங்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும். நமக்கு ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நிறைய போதாமைகள் இருக்கின்றது. IMD ப்ரெடிக்ஷன்ஸ் ரொம்ப தப்பாக இருக்குது, அதை நம்ம இன்னும் சொல்லலாம். இப்போ தான் மிஷன் மாதம் முன்னே அறிவிச்சிருக்காங்க 2000 கோடி ரூபாய் இப்போ தான் ஒன்றிய அரசாங்கம் அலாட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் ரேடார்ஸ் நிறுவ போகிறாங்க. அப்போ நீங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்புறம் ஏர்லி வார்னிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதற்கப்புறம் நமக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏர்லி வார்னிங் ப்ரெடிக்ஷன்ஸே இல்லாத உள்கட்டமைப்பு எப்படி வரும்? இந்த சயின்ஸ் இன்னும் டெவலப் ஆகலையே இல்லையா? அப்போ இந்த சயின்ஸ் இருந்தால் தான் நமக்கான இந்த விஷயங்களை அடுத்தடுத்து முன்னெடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது. அப்போ பேசிக்காக இங்கே இருக்குன்னா அறிவியலனுடைய போதாமை இருக்கின்றது, வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்டுடைய போதாமைகள் இருக்குது, கட்டுமானத்துடைய போதாமைகள் இருக்குது. இவற்றை புரிந்து கொண்டு நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். ரைட். இப்போ இந்த விஷயத்தில் என்னோட ஃபைனல் கொஸ்டின் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது இப்படி ஒன்று வரப்போகுது அப்படின்னும் போது வந்து உடனடியாக வந்து தேசிய பாதுகாப்பு பேரிடர் குழு வந்து அங்கங்கே போகிறாங்க, அப்புறம் கவர்மெண்ட் அலர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு அதை அட்ரஸ் பண்ணுற ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சுருக்காங்க. உடனடியாக அமைச்சர்கள் ஃபீல்டுக்கு போகிறது, மாவட்ட கலெக்டர் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சு அதை வச்சு இந்த நடவடிக்கையை செய்கிறாங்கிறத ஒரு பக்கம் பார்க்குறோம். இது ஒரு பக்கம். இது வந்து இந்த பேட்டர்ன் சரியான பேட்டர்ன் தானா? இதே பேட்டர்னை இனி ஒவ்வொரு ஆண்டும் இப்படியே கவர்மெண்ட் பின்பற்றிட்டு போனால் இது சரியான பேட்டர்ன் தானே? மக்களோட உயிரை பாதுகாக்க முடியுமா? மக்களுடைய பொருள் செலவுகளை தடுக்க முடியுமா? அந்த மாதிரி விஷயங்களை இந்த பேட்டர்னில் செய்ய முடியுமான்றது ஒரு கேள்வி. அல்லது கவர்மெண்ட் என்ன செய்யணுங்கிற ஒரு கேள்வி இதில். இன்னொன்று விஷயம், இந்த மாதிரியான ஒரு பெங்கால் புயல் பிரச்சனை, இந்த மாதிரியான புயல் வரும்பொழுது மக்கள் வந்து அதாவது ஒரு உலகம் அழிய போகுது, தமிழ்நாடு அழிய போகுது, இது அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள், அந்த செய்திகள் மக்கள்கிட்ட ஒரு பேனிக் உண்டாக்குன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உண்மையிலே ஊடகங்கள் இந்த விஷயத்தை சரியாக தான் கையாளுறாங்களா அல்லது மக்களை அதீதமாக பயப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி உங்களோட பார்வை. கவர்னன்ஸும் சரி, மீடியாவும் சரி, இன்னும் ரொம்ப சென்சிடைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. சரி, ஒரு அறிவியலாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் தன்மை அப்படிங்கிறது நம்ம கவர்னன்ஸ்லையும் இல்லை, மீடியா கிட்டையும் இல்லை. பேசிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது அவர் தான். கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பாலிசி இருக்குது, சட்டங்கள் இருக்குது, நிறையா ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது, இன்ஸ்டிடியூஷன்ஸோட இருக்குது. அது எப்படி கவர்னன்ஸில் மாறும் அப்படின்னா, நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும், நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும், அந்த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் வேணும்.
அதில் நாம் இன்னும் எக்கனாமிக்கு தான் வளர்ச்சி, எக்கனாமிக்ஸ் ஜிடிபின்னு மையமாக வச்சுருக்க திட்டங்கள் திட்டிங்கன்னா அதுக்கு இது வேலை கேட்காது. நீங்கள் ஜிடிபியை விட்டுட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு வரணும், அதை மையப்படுத்தி வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் அப்படிங்கிற பக்கம் எக்கோசென்ட்ரிக் அப்ரோச்சுங்கிற தேவை இருக்குது. அதை மையமாக வைத்து நம்முடைய கட்டுமானங்களை உருவாக்குவது, பாதுகாப்பை உறுதி செய்வது அப்படிங்க. இப்போ நடந்த காப் மாநாட்டில் ஒரு முக்கியமான தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய 30% நிலப்பரப்பை அப்படியே பாதுகாக்க வேண்டும், ரெஸ்டோர் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷனுங்கிறாங்க. நேச்சுரல் பேரிஸாக அதான் வந்து செயல்படும் அப்படின்னு. நம்மளுடைய காடுகளை நம்ம வந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாடு ஆரோக்கியமான நாடு அப்படின்னா இந்த அணிநிழல் காடு அப்படிங்கிறது, அரண் அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலப்பரப்பில் 33% காடுகளாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 21% தான் காடுகள் இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்தவரை 24% தான் காடுகள் இருக்குது. அப்போ நம்ம காடுகளை அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காடுகளை அழிக்கிறோம், சதுப்பு நிலங்களை அழிக்கிறோம், விவசாய நிலங்களை அழிக்கிறோம், பரந்தூர் மாதிரி திட்டங்களை கொண்டு வரோம், ஷிப்காட்டை கொண்டு வரோம். அப்போ நேச்சுரல் பேரிஸை நீங்கள் வந்து அழிக்கிறீங்க. உள்கட்டுமானங்கள்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீர்நிலைகள் அழித்து கட்டுமானங்கள் செய்கிறீங்க. இது நிச்சயமாக வேலைக்காக. அப்போ இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது மாற்றப்பட வேண்டும். மீடியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகமாக நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது தேவை அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய அது ஒரு கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக இன்றைக்கி வந்து கிளைமேட் எமர்ஜென்சின்னு நம்ம பேசக்கூடிய ஒரு நிலைக்கு அப்படிங்கிறது வந்துட்டோம். அப்போ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஏன் வந்து இது கோ ரிலேட்டடாக நம்ம வந்து பேசணும். நீங்கள் மக்களுக்கான துன்பங்களை இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ அது கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டில் சொல்லணும். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க இல்லையா, த ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் adverse impact of a climate change is a fundamental right. காலநிலை மாற்ற பாதிப்பு இல்லாமல் வாழ்வதற்கான வாழ்வுரிமை என்பது இப்படி அடிப்படை உரிமைங்கிறாங்க. அப்போ அது எப்படி நடைமுறைப்படுத்துவது, இந்த பயிற்சி அப்படிங்கிறது ஊடகவியலாளர்களுக்கு தேவைப்படுகின்றது. அப்போ அப்படியான விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு வரணும். ஊடகங்கள் என்ன ஸ்டாண்டர்ட்ல இருந்து மக்களுக்கு நியூஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கானதாக இருக்கும். ஊடகங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸு குறைஞ்சிருக்குன்னா அப்போ குறைவான தகவல் தான் அங்கே வந்து போகுது. அப்போ இந்த மாதிரி ஆரோக்கியமான அறிவியல் ரீதியான இருக்கக்கூடிய விவாதங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அதற்கான ஆளுமைகள், அப்படியான திட்டங்கள், அப்படியான விவாதங்கள் இருக்குது. உலக அளவில் இன்றைக்கி இருக்குது, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்குது. அவங்க என்னென்னா ஒரு தனியாக இது ஒரு காலம் வந்து ஒதுக்குறாங்க. கிளைமேட் சேஞ்சுக்கு டெய்லி ஒரு காலம் இருக்குது, ஒரு டெஸ்க் ஒதுக்குறாங்க. மேற்கத்திய ஊடகங்களில் கிளைமேட் சேஞ்சுக்கு தனி டெஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அது எல்லா இதுலேயுமே இருக்குது. நம்ம இதில் அது இன்னும் இல்லை. நீங்கள் கிளைமேட் சேஞ்சுக்கு தனி டெஸ்க் வேணும். சில ஊடகங்களில் என்விரான்மெண்ட்டுக்கு டெஸ்க் கிடையாது இல்லைங்களா, அது அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக டெஸ்க் உருவாகுது. அதுக்கான ரிப்போர்ட்டர்ஸை நம்ம இன்னும் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. விவாதங்களை அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இது 2 நிலையில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விரிவான ஒரு உரையாடல் வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. இது பற்றி நம்ம விவாதிக்க வேண்டிய டாபிக்ஸ் வந்து ரொம்ப நீளமானது. அது வந்து இன்றைக்கி முடியாது, தொடர்ச்சியான விஷயங்கள் செய்யணும், ஃபீல்டில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குங்கிறத பற்றிலாம் விரிவாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. அதை நோக்கி நமது அரசியலும் நம்மளும் நகருவோம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி.